ஓகே, கடிதங்களை பொறுத்த மட்டும் எங்களோட சிலபஸ்ல இருக்கிற கடிதங்கள் பொதுவாக பல கடிதங்கள் அங்க இருக்கிறது. 13ஆம் ஆண்டு புத்தகத்துல நீங்க எடுத்துக்கொண்டா ரசாயில் கசீரா, உங்களுக்கு தெரியும், SMS குறுஞ்செய்திகள் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அடுத்த ரசாயில் ரஸ்மியா, ஃபார்மல் லெட்டர்ஸ் அல்லது ஒபிஷியல் லெட்டர்ஸ் சொல்லுவோம், உத்தியோகபூர்வ கடிதங்கள். அடுத்தது ரசாயில் கைரு ரஸ்மியா, இன்ஃபார்மல் லெட்டர்ஸ், உத்தியோகபூர்வமற்ற கடிதங்கள். அப்ப இந்த கடிதங்கள்ல மிக முக்கியமான கடிதமாக நாங்க பார்க்கிறது வந்து ரசாயில் ரஸ்மியாவும் ரசாயிலு தஹ்னியாவும் ரசாயிலு தஅவாவும் தான் மிக முக்கியமான மூன்று கடிதங்கள். நாங்க இந்த கடந்த கால அந்த வினாபத்திரங்களை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் வந்திருக்கின்ற கடிதங்கள் ரிசாலத்து தஅவாவும் ரிசாலத்து தஹ்னியாவும், வாழ்த்து கடிதமும் அழைப்பிதழ் கடிதமும் கடந்த 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். 2021ஆம் ஆண்டும் இந்த இரண்டு கடிதங்கள்ல கேட்கப்படலாம். வாழ்த்து கடிதம் அல்லது அழைப்பிதழ் கடிதம் ஒன்று எழுதுமாறு அங்கே கேட்கப்படலாம். அல்லது இந்த ரிசாலா ரஸ்மியா என்ற ஒரு கடிதமும் புதிதாக கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுவும் ஒரு முழுமையாக தரப்பட்ட ஒரு கடிதமாக எங்க சிலபஸ் புக்ல இருக்குது. ஒரு தலபு வதீஃபா, ஜாப் ரிக்வெஸ்ட் சம்பந்தமான ஒரு வேலையை தேடுறது, வேண்டுதல் சம்பந்தமான ஒரு உத்தியோகபூர்வ கடிதம் அங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கடிதம் என்ற அந்த பகுதியை தெரிவு செய்கின்றவர்கள் இந்த மூன்று கடிதங்களுக்கும் தங்களை கட்டாயம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கடிதம் தான் நாங்கள் எழுத வேண்டும். இந்த வாழ்த்து கடிதம் அல்லது அழைப்பிதழ் கடிதம் அல்லது உத்தியோகபூர்வ கடிதம், இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாங்க இந்த கடந்த கால இந்த வினாக்களை பார்ப்போம். பாருங்க, கடந்த காலம் கேட்கப்பட்டிருக்குது ரிசாலத்து தஹ்னியா 2020ஆம் ஆண்டு ஒரு வாழ்த்து கடிதம். சதீகி, உனது நண்பனுக்கு ஒரு வாழ்த்து கடிதம். உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்ததை முன்னிட்டு, முனாசபான்றது முன்னிட்டு உனது நண்பனுக்கு ஒரு வாழ்த்து கடிதம். அப்ப இந்த கடிதம் குறைந்தது 100 சொற்கள், 100 சொற்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். 10 புள்ளிகளை கொண்ட ஒரு கேள்வி. எனவே நாங்க 2, 3, 4, 5 வரிகள்ல கடிதத்தை முடிக்காம 100 சொற்கள் குறைந்தது இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அழைப்பிதழ் கடிதம். இது பாருங்க, இது நான் இந்த 2018 முதல் பேப்பர்னு போன்றது வந்து NIE தேசிய கல்வி நிறுவனத்தினால வெளியிடப்பட்ட அந்த மாதிரி வினாபத்திரம். இதே கேள்வி வந்து இது வந்து 2018ஆம் ஆண்டு மாதிரி வினாபத்திரமாக வெளியிட்ட தேசிய கல்வி நிறுவனத்துல அந்த வினாபத்திரத்துல விசாரத்தின் இதே இதுதான் வந்திருப்பதை நாங்கள் பார்ப்போம். அப்ப இந்த 2018 அந்த NIE வாழ்த்து இந்த மாதிரி வினாபத்திரத்தை வந்திருக்கும் இன்னொரு கடிதம் தான் இந்த பெருநாள் வாழ்த்து கடிதம். தஹ்னிஅத்துன் பிஈதில் ஃபித்ர். எனவே பெரும்பாலும் இந்த முறை இந்த கடிதம் தஹ்னிஅத்துன் பிஈதில் ஃபித்ர் வாழ்த்து கடிதம், அதாவது பெருநாள் வாழ்த்து கடிதம், நோன்பு பெருநாள் வாழ்த்து கடிதம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. அதுக்கு 2 காரணம் எங்களுக்கு சொல்லலாம். முதலாவது, இந்த கடிதம் எங்களோட சிலபஸ்ல இருக்கின்ற 13ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கடிதம். பெருநாள் வாழ்த்து கடிதம் ஒரு 100 சொற்களுக்கு கூடுதலாக இருக்கின்ற ஒரு கடிதம் எங்களோட புத்தகத்துல சிலபஸ்ல இருக்கின்றது. அது ஒன்று. இரண்டாவது, மாதிரி வினாபத்திரத்திலே, அதாவது தேசிய கல்வி நிறுவனத்தினால புதிய சிலபஸுக்கு ஏற்ப வெளியிடப்பட்ட முதலாவது இந்த மாதிரி வினாபத்திரத்துல வந்து இந்த கடிதம் இடம்பெற்று இருக்கிறது என்ற வகையில கடந்த வருடம் இந்த கடிதம் வந்திருக்கிறது. சில போது பெரும்பாலும் இந்த கடிதமும் இந்த முறை 2021ஆம் ஆண்டுக்கு இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்த்து கடிதம்
பெருநாள் வாழ்த்து கடிதம் என்ற அந்த கடிதத்தை கட்டாயமானவர்கள் வாசிக்கணும். கடிதம் என்ற அந்த பகுதியை எழுதுறாங்க. அப்ப வாழ்த்து கடிதம், அழைப்பிதழ் கடிதம், உத்தியோகபூர்வ கடிதம், இந்த 3 கடிதங்களுக்கும் நாங்க தயாராக வேண்டும். எனவே இன்றைய இந்த அமர்வுல எங்களுக்கு எல்லா கடிதங்களையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. அதற்கான நேரம் செமினார்ல எங்களுக்கு குறித்த இந்த 4 மணிக்காரத்தையும் எல்லா கடிதங்களையும் பார்க்க முடியாது. நான் நீங்க பெரும்பாலும் சிலபஸ்ல இந்த கடிதங்களை படிச்சிட்டீங்க. வாழ்த்து கடிதங்கள், குறிப்பாக பிறந்தநாள் வாழ்த்து கடிதத்தை நீங்க வாசிட்டீங்க. அந்த வகையில அந்த கடிதத்தை நான் விளங்கப்படுத்தாம அந்த ஒபிஷியல் லெட்டர், உத்தியோகபூர்வ கடிதம் என்ற அந்த விடயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறேன். இது சம்பந்தமான, அதாவது வாழ்த்து கடிதமும் தான், அழைப்பிதழ் கடிதமும் தான், ஒபிஷியல் லெட்டர்ஸும் தான். இது சம்பந்தமான கடிதங்கள் குறித்த நான் ரெக்கார்டிங்ஸை வந்து கடந்த காலங்கள்ல செமினார் செய்கின்ற போது செய்திருக்கிறேன். தேவையானவர்கள் இன்ஷால்லா அந்த ரெக்கார்டிங்ஸை கேட்பதன் மூலமாக ஏனைய கடிதங்கள், அழைப்பிதழ் கடிதங்களுக்கும் வாழ்த்து கடிதங்களுக்கும் உங்களை தயார்படுத்துவதற்கு அந்த ரெக்கார்டிங்ஸை இன்ஷால்லா உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமாக இருக்கு. எனவே இன்ஷால்லா இன்றைக்கு எங்களோட இந்த கேள்வியில நாங்க பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னன்னா, அடுத்ததாக நாங்க பார்க்க போற விஷயம் வந்து இந்த அழைப்பிதழ் கடிதம் அல்ல, ரஸ்மியா, அர் ரிசாலா அர் ரஸ்மியா என்ற பகுதியை இன்ஷால்லா நாங்க